அப்படி இருந்தாலும் நான் எப்படி தோன்றியவள், என் நாமகரணம் என்ன, என் பேரை சொல்லும் போதெல்லாம் அன்போடு ஆசையோடு நீ கேட்கணும். என் பேர் மிகவும் சுருக்கமான பெயர், அனைவருடைய வாயிலும் வரக்கூடிய தெளிவான இன்பமான பேரப்பா. ஆமா, என் பேரை சொன்னா அன்போடு ஆசையோடு என்னை அம்மான்னு கூப்பிடணும். அம்மா அம்மான்னு சொல்லணும். என் பேரை கூப்பிடும் போது அம்மான்னு சொன்னா என் மனமானது குளிர்ந்து இருக்கும். அதனால என் பேரை சொல்லட்டுமா? என் பேர் என்ன தெரியுமா? காளி, நீலி, சூளி, கபாலி, ஐங்கரி, சாம்பவி, எரியேறும் நாயகி, ரணபத்ர காளி, ஓம்காளி, ரீம்காளி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, அங்கையர் கண்ணி விசாலாட்சி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதிசக்தி, மனோன்மணி, முக்கண்ணி, மாதங்கி, ஈஸ்வரி, சர்வலோக நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட சக்தி, ஆதிசக்தியான உமையம்மை பார்வதி. உங்க ஊர்ல கொஞ்சமாவா? ஏப்பா இங்க வந்து தருமபுரி தூரம், கிருஷ்ணகிரி தூரம் சொல்லிவிட்டு உன் பேரு. என் பேரு அவ்வளவு நீட்டமாவா இருக்கு? கொஞ்சமா சொல்றேன். ஓ அம்மா அம்மான்னு சொல்றாங்க. ஓஹோ, நான் அம்மா அம்மான்னு எப்படி நான் சொல்றது? நானும் அது இல்லப்பா, என் பேரு ஆகப்பட்டது 1008 நாமதேயங்கள். அதில் ஒரு சில பேர்களை சொன்னேன். ஏன் என்று சொன்னா, உலக மக்கள் எப்படியெல்லாம் என்னை கூப்பிடுகிறார்களா அதுவெல்லாம் என்னுடைய பெயர். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பெண் சக்திகளும் ஒரு உருவாக கொண்டவள் நானே. எனக்கு 64 திருவுருவங்களை கொண்டு 108 நாமகைகளோடு அகிலத்தை ஆளக்கூடிய சக்தி. அதனால உனக்கு எந்தெந்த பேர் உனக்கு விருப்பமா இருக்குதோ அதெல்லாம் அந்த பெண் சக்தி நான் தான். நீ எப்படி வேணாலும் மனதில் நினைக்கலாம். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதிசக்தியின் அம்சமாக உதித்தவள் நான் தான் பார்வதி. அப்படி நான் பார்வதி என்று சொன்னாலும் நான் எப்படி தோன்றியவள், நான் எப்படி உருவெடுத்தேன் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்கிறேன் பாப்பா. இந்த உலகம் எல்லாம் படைத்தவள் நான், படைத்த ஓம் சக்தி, அகிலத்தை படைத்த ஆதிசக்தி, அனைவருக்கும் ஜீவஜாதிகளுக்கும் அன்னையாக இருக்கக்கூடிய சக்தி. எப்படி நான் இப்படி எல்லாம் உலகத்தை படைத்தேன், எப்படி மக்களை காத்தேன், அது தெரிய வேண்டும் அல்லவா? ஆதி நாளையிலே அக்னி பிளம்பாக கோள வடிவமாக இருந்த இந்த அண்ட பிரபஞ்ச வழியிலே இருளோங்கி இருந்த காலத்தில் கோள வடிவான அக்னி பிளம்பாகப்பட்டது. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் அந்த அக்னி பிளம்பு ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார சொத்தத்தோடு வெடித்து இரண்டாக பிரிந்தது. அப்படி வெடித்து இரண்டாக பிரிய அதில் கீழ்ப்பகுதி பூலோகமாகவும் மேல் பகுதி ஆகாயமாகவும் இரண்டாக பிரிந்து நின்றது. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவளாக அகோர ரூபத்தோடு நான் பிறக்கும் பொழுது பெண்ணுருவம் தாங்கியவளாக முக்கண்ணோடு பிறந்தேன். அதனால எனக்கு என்ன பேர் தெரியுமா? முக்கண்ணி. என்ன பேருப்பா? முக்கண்ணி என்ற பெயர் எனக்கு அன்றைய தினத்தில் முக்கண்ணோடு பிறந்த சக்தியாக நான் பிறந்தேன். பார்த்தால் பூமி, மேலே ஆகாயம், இவை இரண்டுக்கும் இடைப்பட்டவளாக ஒரு பெண் சக்தியாக பிறந்து விட்டேன். எங்கு பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாது, சூன்யமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. உலகத்தை உண்டாக்கி அவற்றிலே உயிரினங்களை உண்டாக்கி அவற்றுக்கு அன்னையாக இருந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே இருந்தது. உடனே நான் என்ன செய்தேன்? என்னுடைய மூன்றாவது கண்ணால் நெற்றி கண்ணால் எதனை படைத்தேன்? 7 14 உலகங்களை படைத்தேன். தராதல, மகாதல, பாதாளம், மத்தியபம் என்று சொல்லக்கூடிய நாகலோகம், வைகுண்டம், சத்தியலோகம், கைலாயம், இப்படி எல்லாம் பட்ட 7 14 உலகத்தை படைத்தேன். உலகத்தை படைத்து விட்டாலும் இவற்றில் உயிரினங்களை உண்டாக்க வேண்டும்.
ஒரு கை தட்டினால் ஓசை வராது. வராது. ஒண்டி ஒருவளாக இருந்தால் மக்களை உருவாக்க முடியாது. ஆமா. அதனால நாம் பெண் சக்தியாக பிறந்திருக்கிறோம். ஒரு ஆண் சக்தியை உருவாக்கி அவற்றை திருமணம் செய்து அவற்றின் மூலமாக மக்களை உருவாக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு உண்டானதப்பா. அதனால நான் என்ன செய்தேன், என்னுடைய பிறக்கும் பொழுது என்னோடு இருந்த முக்கண்ணார் ஒரு உயிரினத்தை படைத்தேன். அந்த உயிரினம் என்னன்னு சொன்னது அம்மா என்று சொன்னது. எனக்கு மிகவும் சந்தோஷம். இருந்தாலும் நான் திருமணம் செய்வதற்காக படைக்கப்பட்ட உயிரும் என்னை அம்மா என்று சொன்னதால் சிறு வேதனை இருந்தாலும் அந்த உயிரினம் சொன்னது, அம்மா என்னை திருமணம் செய்வதற்காக நீங்கள் படைத்தீர்கள். ஆனால் நீங்கள் என்னை படைத்த சக்தி. அதனால் உங்களுக்கு நான் மகன்தான் ஆக வேண்டுமே தவிர்த்து நான் உங்களுக்கு கணவனாக முடியாது. உங்களுக்கு நான் பிள்ளையாக வந்திருக்கிறேன். நாளை ஒரு தினம் நீங்கள் திருமணமாகி மகனே பிள்ளையே வா என்று சொன்னால் உங்களுக்கு பிள்ளையாக நான் வருவேன் என்று அந்த உயிரினம் சொன்னது. அவர்தான் முந்தி கடவுளாகிய முதல் தோன்றிய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான். எனக்கு பிள்ளையாக யார் வருகிறார்கள் என்று நான் தியானிக்கும் பொழுது பிள்ளையே வா என்ற உடனே வந்த அவர்தான் பிள்ளையார். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் தான் முதல் கடவுள், முதல் படைக்கப்பட்ட உயிரினம். அப்படி படைக்கப்பட்ட உயிரினம் என்ன செய்தது, அம்மா நீங்கள் திருமணம் செய்து என்னை வரவழைக்கும் வரை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, உங்களுக்கு நிழலாக இருந்து உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த முதல் உயிரினம் இந்த ஆதிசக்திக்கு நிழலாக மாறிவிட்டது. சரி, படைத்தது முதல் உயிரினம்.